தாமஸ் ஆல்வா எடிசன் 1877ஆம் ஆண்டில் ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தார். இதன் மூலம் பதிவு செய்யப்பட்ட ஒலியை மீண்டும் கேட்க முடியும். ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டறிந்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1877. வெவ்வேறு ஊடகங்களில் 25°C வெப்பநிலையில் ஒலியின் வேகம். நிலை திடப்பொருட்கள்: அலுமினியம் 6420 ms/s. துருப்பிடிக்காத எக்கை 5960 ms/s. இரும்பு 5950 ms/s. திரவங்கள்: கடல் நீர் 1530 ms/s. காய்ச்சி வடிகட்டிய நீர் 1498 ms/s. வாயுக்கள்: ஹைட்ரஜன் 1284 ms/s. ஆக்சிஜன் 316 ms/s. இதுதான் ஒலியின் வேகம். அலைநீளம் என்பது ஒரே கட்டத்தில் அதிர்வுறும் தொடர்ச்சியான இரண்டு துகள்களுக்கு இடையிலான தூரம் ஆகும். இது லாம்டா என்ற கிரேக்க எழுத்தால் குறிக்கப்படுகிறது. அலைநீளத்தின் அலகு மீட்டர் ஆகும். அதிர்வெண் என்பது ஒரு நொடியில் ஏற்படும் அதிர்வுகளின் எண்ணிக்கையாகும். இது n என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. அதிர்வெண்ணின் அலகு ஹெர்ட்ஸ் ஆகும். அலைநீளம்னா ஒரே கட்டத்தில் அதிர்வும் தொடர்ச்சியான இரண்டு துகள்களுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸு. இதை லாம்டான்னு குறிக்கிறோம். கிரேக்க எழுத்து லாம்டாங்கிறது கிரேக்க எழுத்து. அலைநீளத்தோட அலகு மீட்டர். அதிர்வெண்ணா என்னென்னா ஒரு நொடியில் ஏற்படும் அதிர்வுகளின் எண்ணிக்கை. அதை தான் அதிர்வெண்ணு சொல்கிறோம். இதை n குறிக்கிறோம். அதிர்வெண்ணோட அலகு ஹெர்ட்ஸ். காற்றில் உள்ள நீராவியின் அளவு ஈரப்பதம் என்று அழைக்கப்படுகிறது. ஈரப்பதம்னு என்னன்னா காற்றுல இருக்கக்கூட நீராவியோட அளவு. இது குளிர்காலத்தில் குறைவாகவும் கோடை காலத்தில் அதிகமாகவும் இருக்கும். ஈரப்பதம் அதிகரிப்பதன் மூலம் ஒலியின் வேகம் அதிகரிக்கிறது. ஈரப்பதம் அதிகரிக்கும் போது ஒலியோட வேகமும் அதிகரிக்கிறது. ஈரப்பதம் அதிகரிக்கும் போது காற்றின் அடர்த்தி குறைவதே இதற்கு காரணம். காற்றின் அடர்த்தி குறைவதனால ஈரப்பதம் அதிகரிக்கும் போது ஒலியின் வேகமும் அதிகரிக்குது. விண்வெளி வீரர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளும் விதம். விண்வெளி வீரர்கள் தங்கள் தலைக்கவசங்களில் சில சாதனங்களை கொண்டுள்ளனர். அவை ஒலி அலைகளை ரேடியோ அலைகளாக மாற்றி கடத்துகின்றன. இது ஏறக்குறைய நம் வீட்டில் உள்ள ரேடியோ செயல்படுவதை போன்றது. ஒரு ரேடியோ எப்படி ஒலி அலைகளை ரேடியோ அலைகளாக மாற்றி கடத்தி நம்ம ஒலியாக கேட்குறோமோ அதே மாதிரியே விண்வெளி வீரர்கள் தலைக்கவசத்தில் அதே மாதிரி சாதனங்களை வச்சுருக்காங்க. அதுதான் ஒலி அலைகளை ரேடியோ அலைகளாக கடத்தி அவங்கள பேசுகிறத கேட்க வைக்குது. பூகம்பத்தின் போது உருவாகும் அலைகள் நெட்டலைக்கு உதாரணமாகும். பூகம்பங்கள் மற்றும் எரிமலை வெடிப்புகள் காரணமாக பூமியின் அடுக்குகள் வழியாக பரவும் அலைகள் நில அதிர்வு அலைகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஒரு ஹைட்ரோஃபோன் மற்றும் நில அதிர்வு அளவை பயன்படுத்தி ஒருவர் இந்த அலைகளை அறிந்து அவற்றை பதிவு செய்யலாம். நில அதிர்வியல் சிஸ்மாலஜி என்பது நில அதிர்வு அலைகளின் ஆய்வை பற்றிய அறிவியலின் ஒரு பிரிவு ஆகும். எரிமலை வெடிப்பு பூகம்பத்தின் காரணமாக பூமியோட அடக்குகளில் பரவும் அலைகளை தான் நில அதிர்வு அலைகள் அப்படின்னு சொல்கிறோம். ஹைட்ரோஃபோன் இல்லாட்டக்கு நில அதிர்வு அளவை பயன்படுத்தி இந்த அலையை பற்றி 10 அளவீடுகளை பதிவு செய்யலாம். நில அதிர்வியல்னா என்னென்னா நில அதிர்வு அலைகளின் ஆய்வை பற்றிய அறிவியலின் ஒரு பிரிவு. அலையின் வீச்சு என்பது அதிர்வுறும் துகள் ஒன்று மையப்புள்ளியிலிருந்து அடையும் அதிகபட்ச இடப்பெயர்ச்சி ஆகும். இது A என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. வீச்சின் அலகு மீட்டர் m. அலை வீச்சுனா என்னென்னா அந்த ஒரு அதிர்வும் துகள் இருக்குன்னா அது மையப்புள்ளியிலிருந்து இப்போது ஒரு தனி ஊசல் இப்படி அலைவரும் இங்கே மாதிரி இதுதான் தனி ஊசல்னு வச்சுருக்கேன். இங்கே மாதிரி வரும், இங்கே வரைக்கும் வரும், இங்கே வரைக்கும் வரும். அப்போ இது மையப்புள்ளியிலிருந்து இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து அடையும் அதிகபட்ச இடப்பெயர்ச்சி. இந்த டிஸ்டன்ஸையும்
இந்த டிஸ்டன்ஸையும் மெஷர் பண்ணி சேமாக தான் இருக்கும் மேக்ஸிமம். அதில் எது அதிக டிஸ்டன்ஸோ அதுதான் வந்து அலையின் வீச்சு. ஸோ இது ஏ என்ற எழுத்தால் குறிக்கிறோம். வீச்சோட அலகு மீட்டர். ஒரு வௌவால் 20,000 ஹெர்ட்ஸை விட அதிக அதிர்வெண் கொண்ட ஒலிகளை கேட்க முடியும். வௌவால்கள் அலறும்போது மீயொலியை உருவாக்கின்றன. இந்த மீயொலி அலைகள் வௌவால்கள் தங்களது வழியையும் இரையையும் கண்டுபிடிக்க உதவுகின்றன. வௌவால் வந்து மீயொலி எழுப்பி ஒரு இப்போ அது போய்கிட்டு இருக்கும். அது போகிற இடத்துல ஏதாவது பொருள் தட்டுச்சுன்னா அந்த மீயொலி வந்து வௌவால் மேலே படும்போது அது புரிஞ்சுக்கிடும், இந்த நம்ம சத்தம் போட்டு அனுப்பின இடத்துக்கு நேராக ஏதோ இருக்குது அப்படின்னு. அப்போ அது அதோட வழியிலேருந்து மாறி வேறு வழியாக போகும். அதுக்குன்னு ஏதாவது ஃபுட்டு இருந்தாலும் இதே மெத்தடை பயன்படுத்தி அதை கண்டுபிடிச்சிவிடும். 20,000 ஹெர்ட்ஸை விட அதிக அதிர்வெண் கொண்ட ஒலிகளை வந்து வௌவாலால் கேட்க முடியும். வௌவால் அலறும்போது மீயொலியை வந்து உருவாக்கும்.